ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன யங் ஷெர்லாக் சீரீஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ். மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸோட கதை நடக்கிறது 1870s. இதில் ஹீரோவோட பேர் ஷெர்லாக் ஹோம்ஸ். இதில் அவருக்கு 19 வயசு ஆகுது. சீரீஸோட ஸ்டார்டிங்கில் இவர் ஜெயிலில் இருப்பார். இவரோட அண்ணா மைக்ராஃப்ட் இவருக்கு பெயில் வாங்கி ஜெயிலேருந்து வெளியவும் கொண்டு வராரு. ஷெர்லாக் ஜெயிலுக்கு வந்ததுக்கு ரீசன் அவர் படித்த ஒரு புக்கு தான். அதில் எப்படிலாம் திருடணும்னு எழுதுனதை படித்து இவருக்கு அது மேலே ஒரு ஆர்வமும் வந்து நிறைய பேர்கிட்ட திருடவும் செஞ்சுருப்பாரு. ஆனால் அப்படி திருடின எல்லா பொருளையும் திருடன உடனே அவங்கக்கிட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு திருடுறது மட்டும்தான். அப்படி ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட திருடின பொருளை திருப்பி கொடுக்குறப்போ அவர் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போலீஸில் பிடிச்சவும் கொடுத்துருப்பாரு. ஷெர்லாக்கோட அண்ணா மைக்ராஃப்ட் சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவர் ஷெர்லாக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கியிருக்கிறதா சொல்லி இவரை அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டும் போகிறாரு. ஷெர்லாக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுல ஆர்வம் ரொம்பவே அதிகம். அதனால் இவரும் சந்தோஷமாக அங்கே கிளம்பி போகிறாரு. ஆனால் அங்கே போன அப்புறம் தான் ஷெர்லாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவர் அங்கே ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரல, அங்கே ஸ்கவுட்டாக வேலை செய்ய தான் வந்திருக்காருன்னு. அங்கே இருக்க போர்ட்டர் சொல்கிற சின்ன சின்ன க்ளீன் பண்ணுற வேலைங்களை செய்கிறது தான் ஷெர்லாக்கோட வேலை. ஷெர்லாக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அண்ணா இப்படி பண்ணியிருப்பாரு. இப்போ ஆக்ஸ்போர்டுக்கு லண்டன்ல இருந்து சைனீஸ் பிரின்சஸ் அவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு சுவடியோட வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வர வழியில் ஒரு குரூப் வந்து இவங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இவங்க கிட்ட இருக்க சுவடியும் எடுத்துட்டு பிரின்சஸையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் பிரின்சஸ்க்கு நல்லாவே சண்டை போட தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள எல்லாரையும் நல்லா அடிச்சு போட்டுட்டு அந்த சுவடியும் எடுத்துட்டு இப்போ ஆக்ஸ்போர்டுக்கும் அந்த பிரின்சஸ் வந்துட்டாங்க. ஷெர்லாக்கு இன்னும் அந்த திருடுற த்ரில் போகாமல் அங்கே இருக்க ஒரு ப்ரொஃபஸரோட பாக்கெட் வாட்சையும் திருடி இருப்பாரு. இவர் திருடினதை அங்கே இருக்க ஜேம்ஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பாரு. ஆனால் அது அவரை தவிர மற்ற யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதனால இப்போ ஜேம்ஸும் ஷெர்லாக்கும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே கேம்பஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமலே போயிருப்பாங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட்க்கும் இவங்க 2 பேருக்கும் சண்டையும் நடந்திருக்கும். அதில் அந்த ஸ்டூடெண்ட்டை இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஷெர்லாக் கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்காக லைப்ரரியோட கீ இருக்கும். அதை யூஸ் பண்ணி லைப்ரரிக்குள்ளேயும் இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே தான் அந்த பிரின்சஸ் கொண்டு வந்த அந்த சுவடியும் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது 5th செஞ்சுரி ஒரிஜினல் ஆர்ட் ஆஃப் வார். அடுத்த நாள் அந்த சுவடி காணாமையும் போகுது. ஷெர்லாக் லைப்ரரிக்குள்ளே போனதை அங்கே இருக்க ஒரு கார்டு பார்த்துருப்பாரு. அதனால இவர் மேலே அந்த திருட்டு பழி விழுகுது. இப்போ ஷெர்லாக் அரெஸ்ட் பண்ண போலீஸும் வராங்க. ஆனால் அவரோட அண்ணா மைக்ராஃப்ட் போலீஸ் கிட்ட பேசி ஷெர்லாக் இதை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைமும் கேட்டு வாங்குறாரு. இப்போ ஷெர்லாக் அந்த சுவடியை யார் திருடினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் இவர் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்க முடியும். யார் திருடினாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகிறாரு. அப்போ தான் லைப்ரரிக்கு மேலே இருந்த ஜன்னல் கண்ணாடி உடஞ்சி அந்த கம்பியும் வளைஞ்சிருக்கிறத ஷெர்லாக் நோட் பண்ணுறாரு. அது வழியாக தான் யாரும் உள்ளே வந்து அந்த சுவடியை எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி அது பின்னாடியே ஜேம்ஸும் ஷெர்லாக்கும் போகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி போய் இவங்களும் ஒரு ஆளை பிடிப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது ஃபேக்கான சுவடி பாக்ஸ் மட்டும்தான். இப்போ தான் ஷெர்லாக்கு சுவடி யாரும் திருடவே இல்லைன்னு தெரியுது. அப்போ கண்டிப்பாக அந்த சுவடி லைப்ரரிக்குள்ளே தான் இருக்கணும்னு அதுக்குள்ளேயே தேடி சுவடியை கண்டும் பிடிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எப்படி லைப்ரரிக்குள்ளே வந்தாங்கன்னு யோசிக்கிறப்போ லைப்ரரிக்குள்ளே வரத்துக்கு வேற ஒரு வழி இருக்கிறத ஷெர்லாக் கண்டுபிடிப்பாரு. அந்த வழியில் போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு பாம்பும் செட் பண்ணியிருக்கும். இப்போ தான் இந்த சுவடி காணாமல் போன மாதிரி இவங்க பண்ணது ஒரு டைவர்ஷனுக்காகணும், அங்கே நடக்கிற ஒரு ப்ரோக்ராமில் பாம்பு வைக்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்க எல்லாரையும் உடனடியாக வெளியவும் போக சொல்லி எல்லாரையும் காப்பாற்றவும் செய்கிறாரு. எல்லாரையும் கரெக்டான டைமில் காப்பாற்றுனதுனால ஷெர்லாக்கும் ஜேம்ஸும் அவங்க ரூமில் ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வராங்க ஷெர்லாக் கிட்ட பேசுறதுக்காக. அதனால ஜேம்ஸ் அங்கேருந்து வெளியே போகிறாரு. அவங்க தான் ஷெர்லாக்கு ட்ரிங்க்ஸும் ஊற்றி கொடுப்பாங்க. அடுத்த நாள் ஷெர்லாக் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறப்போ போலீஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸரை கொன்னதா இவரை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஷெர்லாக்கை அவங்க தான் ஃப்ரேமும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷெர்லாக் அவரோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. உங்களுக்கு இந்த மாதிரி டிடெக்டிவ் சீரீஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டைலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.